தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளை காலை முதல் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்த மாலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. தற்போதே கட்சியினுடைய அந்த தாவேகா கட்சியினுடைய தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருமே மாநாட்டு திடலுக்கு விட்டார்கள். அந்த மாநாட்டு மேடைக்கு பின்புறமாக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்துல கட்சியினுடைய தலைவர் விஜய் அங்கு இருக்கிறார். மாநில நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஆலோசனையிலும் இருக்கிறார். நாளைய நிகழ்ச்சிகள் எவ்வாறு, நிகழ்ச்சி நிரல் என்ன, எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவது என்பது வரை தற்பொழுது முடிவாகவில்லை. ஏனென்றால் கடந்த மாநாட்டின் பொழுது எதிர்பாராத கூட்டம் திடீர் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. வெகு நேரமாக அவர்களால் வெயிலில் இருக்க முடியவில்லை. சற்று முன்னதாகவே வழக்கமான அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை விட சற்று முன்னதாகவே நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். எனவே நாளை அது போன்ற திட்டம் இருக்கிறதா, எத்தனை மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்குவது என்பது குறித்த ஒரு ஆலோசனை நடக்கிறது. ஏனென்றால் கடந்த மாநாட்டு திடலை விட தற்பொழுது மேலும் 2 மடங்கு கூடுதலாக பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலான இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிக மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனால அதற்கு ஏற்ற வசதிகளை, அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்று இரவு நேரத்திலேயே தொடர்ந்து இன்னும் மேலும் சில இருக்கைகளை அமைக்கக்கூடிய பணி, மேலும் அந்த மாநாட்டு திடலை சுற்றி இந்த தடுப்புகள் 3 அடுக்குகளாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மேலும் வலுப்படுத்துவதற்கான பணிகள் என இரவு நேரங்களில் தொடர்கிறது. இன்னும் அதற்கான அந்த ஒளிபெருக்கிகளை இணைப்பு செய்யக்கூடிய பணி மற்றும் LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை சரி செய்து அவையெல்லாம் சரியாக இயங்குகிறதா என்று பரிசோதனை செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் இரவு தொடங்க இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை இந்த பணிகள் நடைபெற வேண்டிய நிலையில மாநாட்டு திடலுக்குள் மாலையில் இருந்தே வந்த இளைஞர்கள் இரவு நேரங்களிலும் பல வெளியூர்களில் இருந்து இன்னும் மாநாட்டு திடலிலேயே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மூலமாக அவர்களை தொடர்ந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். காலையில் மாநாட்டு திடலுக்கு அனுமதிக்கப்படும். தற்பொழுது அனைவருமே வெளியேற வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். என்ற பொழுதும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதாக இல்லை. தொடர்ந்து காவல்துறையினர் மூலமாகவும் அவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில விஜய் இன்னும் அவருக்கான அந்த அரங்கில் இருப்பதனால அவர் மின்விளக்கு எல்லாம் அணைத்த பிறகு அவர் இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.